அனைவருக்கும் வணக்கம். இதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பள்ளிகளை திறக்க கோரி போராட்டத்தில் இறங்கிய பெற்றோர்கள் அப்படின்றது ஒன்றை பற்றி பேச போகிறோம். அது எங்கே நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னடா இந்த ஹெட்டிங்கை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். என்னடா பள்ளிகளை திறக்க கோரி பெற்றோர்கள் போராட்டமா அப்படின்னு. நீங்கள் ஒன்றும் பயந்துட வேணாம். இது இங்கே நடக்கலை, அமெரிக்காவில் நடந்திருக்கு. ஸோ அமெரிக்காவில் பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் கொரோனாவுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே வருது. ஒரே நாளில் 1,81,099 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அறிவிச்சிருக்காங்க. அதுடன் ஒரே நாளில் மட்டும் 1974 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த சூழ்நிலையால் அந்த அமெரிக்காவினுடைய மேயர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, பள்ளிகளை மூட சொல்லியிருந்திருக்காங்க. ஆன்லைனில் வகுப்புகள் நடத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சாங்க. இதை எதிர்த்து நியூயார்க்கில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பெற்றோர்கள்லாம் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறாங்க. மாணவர்களுக்கு பாதுகாப்பான இடம் பள்ளி தான். ஸோ பள்ளிகளை கண்டிப்பாக திறக்க வேணும். ஆனால் பார்களை, அதாவது ஒயின் ஷாப்பை நீங்கள் மூடிக்கலாம், ஆனால் பள்ளிகளை திறக்க வேண்டும் அப்படின்னு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் ஷேர் பண்ணுவோம் இந்த வீடியோ அப்படின்றதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.